ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் வீடியோ இப்போலாம் ரெகுலராக போடுறதில்லன்னு. சாரி, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்னால ஸ்டடீஸையும் வீடியோஸையும் மேனேஜ் பண்ண முடியல. இதுக்கப்புறத்துலேருந்து வீடியோஸ் அண்டு நம்ம ஸ்டடி வ்ளாக்ஸ் எல்லாமே ரெகுலராக வரும். அண்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் மீன்ஸ் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி 2026 ஆர் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கான எந்த எக்ஸாம் டேட் எதுவுமே அஃபிஷியலாக தெரியாது. பட் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், அந்த ப்ரெடிக்ஷனோட டேட் தான் இப்போதைக்கு எக்ஸாம் வரும், அப்போதைக்கு எக்ஸாம் வரும்னு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தங்க ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு ப்ரியர் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ நம்மளுக்குள்ளேயே நம்ம ப்ரெஷர் அதிகப்படுத்திக்கிறதுனால நம்ம ஸ்டடீஸில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அது எதுவுமே கேர் பண்ணாதீங்க. ஆனுவல் பிளானர் விடுறப்போ தான் எக்ஸாம் டேட் எல்லாமே தெரியும். அது கவர்மெண்ட் தான் அஃபிஷியலாக விடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வரையும் வேறு யாருக்குமே எதை பற்றியும் எந்த நியூஸும் தெரியாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நீங்கள் போகிற ஃப்ளோவில் கண்டிப்பாக போங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க. எக்ஸாம்ஸ் இப்போ வருமா அப்போ வருமானு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி 75 to 80% சிலபஸை நம்ம கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சர்வீஸ் வாங்க முடியும். நம்ம ட்ரீம் ஜாப்குள்ளே போய் நம்ம உட்கார முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் யாருக்கும் புரியக்கூடாது, உங்களை தவிர. ஸோ அது உங்களுக்கு மட்டும்தான் புரியணும். நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தியாகவும் எடுக்கக்கூடாது அண்ட் ரொம்ப கிறிஸ்பாகவும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கிறிஸ்பாக எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பாயிண்ட் நோட் பண்ணோம், எதுக்காக அதை எடுத்தோன்றதே மறந்துடும். ஸோ நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாட்ரேட் லெவலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சென்டென்ஸோடு எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா நான் அந்த மாதிரி தான் எடுப்பேன். என்னோடய வே ஆஃப் டேக்கிங் நோட்ஸ் வந்து நான் ரொம்ப ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் எலாபரேட்டாகவே எழுதி பண்ணுவேன். ஸோ அது எனக்கு மறுபடியும் புக் எடுத்து படிக்காத அளவுக்கு நான் என் நோட்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்களும் உங்களுக்கான ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ எது கிளிக் ஆகுதோ ஸ்டிக் டு தட்.